அன்பான வியூவர்ஸுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். முதல்ல என்னுடைய வீடியோ இது லைவ் வீடியோ. உங்களை பா பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வீடியோனால சரியாக பேச தெரியல. எதுக்கு இந்த பதிவை டைமாக உங்களுக்கு போடுறேன்னா, இன்னைக்கு ஒரு நடந்த ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சி. அதாவது நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணால் நமக்கு மேலே இருக்கிறவன் நமக்கு உதவி பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்னைக்கு நான் ஒரு சிறு தொழில் மொபைல் சர்வீஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு மொபைல் ஒருத்தர் 2 பசங்க தண்ணியில் விழுந்துச்சுன்னு செல்லை என்கிட்ட கொடுக்க நான் அதை சர்வீஸ் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒருத்தர் வயதானவர் ஒரு டிவிஎஸ்ல வண்டியை தள்ளிட்டு அந்த பசங்ககிட்ட முன்னாடி என் கடை முன்னாடி தம்பி இங்கே ஏதாச்சும் பெட்ரோல் கிடைக்குமான்னு கேட்க, அவங்க பசங்க இருந்துட்டு ஐயா இங்கெல்லாம் பெட்ரோலில் கிடைக்காதுங்க, நீங்கள் இன்னொரு 2 கிலோமீட்டர் தள்ளிட்டு தான் போகணும், நான் எங்கள் வண்டியிலும் பிடிக்க முடியாதுய்யா அப்படின்னு சொல்ல, நானும் இதை உள்ளே இருந்து கேட்டுட்ருக்கேன். அந்த தம்பிகளை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாங்க, நான் ஒரு கேன் கொடுக்குறேன், இதற்கும் அவர் பெட்ரோல் ஏதாவது கொடுங்க, நான் காசுன்னு தரேன்னு அவர் கேட்குறாரு. இந்த பசங்க இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டு என்னோட கடையில் இந்த கேனை எடுத்து கொடுத்து, தம்பி அவருக்கு என்னோட வண்டியில் முன்னாடி நிற்கிது, பெட்ரோல் பிடிச்சி கொடுத்துரு, காசு வாங்காத அனுப்பிச்சுட்டு அப்படின்னு அவங்க பசங்களும் பெட்ரோல் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. வண்டியிலேருந்து அவரும் வாங்கிட்டு எனக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் பரவாயில்லைங்கண்ணா சொல்லிவிட்டு நானும் சொல்லிவிட்டு அப்புறம் என்னோடய வேலையை முடிச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் மறுபடியும் கடையை திறக்கலான்னு சொல்லிட்டு திறந்து உள்ளே உட்காந்து நான் வேலையை பார்த்துருக்கேன். பக்கத்தில் என் நண்பர் மளிகை கடை இருக்கு. அவர் இந்த 1 லிட்டர் வாட்டர் கேனை என்கிட்ட எடுத்துகிட்டு நீட்டினார். இந்தாங்க, நீங்கள் பெட்ரோல் வாங்கிட்டு வர சொன்னீங்களாம்மா அப்படிங்கிற. நான் இருந்துட்டு, நான் பெட்ரோலுக்கு யார்கிட்டையும் நான் வாங்கிட்டு வர சொல்ல இல்லைங்களாண்ணா அப்படின்னா. அப்போ உங்களோடது இல்லையா அப்படின்னு. இல்லைண்ணா நான் யாரும் சொல்ல, நீங்கள் இது ஏதுண்ணா இது எனக்கு வாங்கிட்டு வரேன். அவர் சும்மா ஜோகா பட, இல்லைண்ணா மதியம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு விஷயத்த சொல்ல. அப்போ அவர் என்கிட்ட சொன்ன பதில் எனக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. என்னன்னா, நீங்கள் மதியம் கொடுத்த ஒரு இத்தினோண்டு பெட்ரோலுக்கு அந்த அவர் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு இந்த மொபைல் கடைக்காரருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு, கொடுத்துட்டாரு. இது ஏன் இந்த பதிவு போகிறேன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா, அதாவது நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணி அவங்க அந்த உதவி பண்ணுறப்போ அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம், நம்ம உதவி பண்ணுறப்போ அவங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். அது மாதிரி இந்த பதிவு மூலம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம். நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களும் சந்தோஷமா இருப்பான். அதனால முடிஞ்ச அளவுக்கு நேயர்களே, என்னோட வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியம், எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. எல்லாரும் எல்லா நலனும் பெற்று அன்புடன் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.